காம்ப்ரிஹென்ஷன் இது பைத்தன் லாங்குவேஜில் இருக்கிற ஒரு ஃபீச்சர். இது ஒரு சீக்வன்ஸை ஈஸியாகவும் எஃபிஷியண்டாகவும் கிரியேட் பண்ண யூஸ் ஆகும். சீக்வன்ஸ்னா லிஸ்ட், செட், டிக்ஷனரி இதெல்லாமே சீக்வன்சஸ். லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனோட சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்குள்ளே ஃபர்ஸ்ட்டில் கொடுத்துருக்கிறது எக்ஸ்பிரஷன், அடுத்ததாக ஃபார் லூப், அப்புறம் கண்டிஷன். இதில் கண்டிஷன் ஆப்ஷனல், கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்காமலும் விடலாம். ஃபார் லூப்க்கு இட்டரபிள் ஆப்ஜெக்ட்ஸ் தான் கொடுக்கணும். எக்ஸாம்பிள், இது மூலமாக கிடைக்கிற வேல்யூவை ஒரு வேரியபிளாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்குள்ளே ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷனை கொடுத்துக்கலாம், இதில் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கிறேன். அடுத்ததாக ஃபார் லூப்க்கு ரேஞ்ச் ஃபங்க்ஷன் ஒன்று கொடுத்துக்கலாம். இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா கரெக்டாக ஒர்க் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் ஒரு லிஸ்ட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸை கம்ப்யூட் பண்ணி வேற ஒரு லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் இது யூஸாக இருக்கும். இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வேல்யூவும் கொடுத்துருக்கிறேன், நெகட்டிவ் வேல்யூவும் கொடுத்துருக்கிறேன். இதில் இருக்கிற அப்சல்யூட் வேல்யூவை வேற ஒரு லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கண்டிஷனும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக இஸ் ப்ரைம் ஃபங்க்ஷன் ஒன்று டிஃபைன் பண்ணியிருக்கிறேன். எக்ஸ்பிரஷனாக ப்ரைம்னு கொடுத்துருக்கிறேன். ஃபார் லூப்பில் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதனுடைய ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 2 to 1000 கொடுத்துருக்கிறேன். இஃப் கண்டிஷனில் இஸ் ப்ரைம் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ரேஞ்ச் ஃபங்க்ஷன் மூலமாக ஒவ்வொரு வேல்யூவாக கிடைக்கும். இந்த வேல்யூவை இஸ் ப்ரைம் ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட்டாக பாஸ் ஆகும். அந்த வேல்யூ ப்ரைம் நம்பராக இருந்துச்சுன்னா அது லிஸ்ட்டில் ஸ்டோர் ஆகும், இல்லைனா ஸ்டோர் ஆகுது. இந்த காம்ப்ரிஹென்ஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஃபார் லூப்பை விட இது ரொம்ப ரீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.